ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பழக்கரைசல் செய்ய போகிறோம். அந்த பழக்கரைசல் வந்து கரெக்டாக ஒரு 7 kgக்கு பண்ண போகிறோம். என்னென்ன ஃப்ரூட் எடுத்திருக்கோன்னு நான் சொல்கிறேன். மாம்பழம் எடுத்திருக்கோம், நெல்லிக்காய் ப்ளஸ் கொய்யாக்காய், பலாப்பழம். நல்லா எந்த பழமாக இருந்தாலும் சரி, நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். செலக்ட் பண்ணும்போது சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கணும். பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்க பழமாக இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து பழக்கரைசல்னு சொல்லலாம். இன்னொரு பேர் வந்து ஃபெர்மெண்டட் ஃப்ரூட் ஜூஸ்னு சொல்லலாம். இதோடு வந்து நம்ம 7 கிலோ வந்து வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். வேறுங்க வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, வெல்லம் ஃபஸ்ட்டே வெல்லமும் பழமும் இடம் போட்டுட்டோம். ஸோ ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணோம். இந்த பழக்கரைசல் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டோமா, பூ காய் பழ வளர்ச்சிக்கு வந்து இந்த பழக்கரைசல் வந்து உதவியாக இருக்கும். ஒரு வாளியோ ஒரு ட்ரம்லையோ ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 70-80% மட்டுமே ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஃபில் பண்ணாதீங்க. 7-8 நாள் வரைக்கும் இந்த பழக்கரைசல் வந்து நல்லா நொதிக்கணும். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டோமா, இலை வழியாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 3 to 5 ml இந்த பழக்கரைசலும் ப்ளஸ் 1 லிட்டர் வாட்டருக்கு வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். இல்லை நான் ஃபெர்டிகேஷனாக கொடுக்குறேன், ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னா 1 to 2 ml வந்து 100 லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு வந்து எடுத்து ஆட் பண்ணி இதை வந்து செடிகளுக்கு வந்து நீங்கள் விடலாம். செடிகளுக்கு விடும்போது நேச்சுரலாகவே இது அவ்வளோ புதுசாக பூக்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பூக்களை இன்க்ரீஸ் பண்ணுறதும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய காய்களையும் உதிராமல் இந்த பழக்கரைசல் வந்து உங்களுக்கு பயன்பட்டு அதிகமாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். பழம் நல்லா திரட்சியாக பெருசாக வளர்கிறதுக்கும் இந்த பழக்கரைசல் வந்து உதவி பண்ணும். இதை வந்து 7-8 நாள் வந்து நொதிக்கி விடுங்க. டெய்லியும் வந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு தடவை கிண்டி விடுங்க. துணியில் வந்து இதை வந்து ஈரத்துணியில் வெறும் காஞ்ச துணியோ இல்லை இதுக்கு ஏற்ற மாதிரி மூடுறதுக்கு பிளாஸ்டிக் ட்ரம்மோ அதை போட்டு இதை நல்லா காற்று போகாத அளவுக்கு ஒரு 7-10 நாள் வந்து மூடி விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பழக்கரைசல் வந்து ரெடி ஆயிரும். இதை செடிக்கு எடுத்து அப்ளை பண்ணும்போது எப்படிப்பட்ட ரிசல்ட் கிடைக்குதுன்னு நான் உங்களுக்கு லைவாக கட்டுறேன். நிறைய கரைசல் சொல்லியிருக்கேன், பட் எல்லாமே சொல்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி லைவ் ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி எல்லாமே